மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் நம்மோடு இணைகிறார். வணக்கம் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். இப்ப 3 நாள் பயணமா பிரதமர் நரேந்திர மோடி 15 நாட்கள் கழித்து மீண்டும் தமிழ்நாட்டுக்கு வருகை தந்திருக்கிறார். இந்த 3 நாள் பயணத்தின் முக்கியத்துவத்தை எப்படி நாம புரிஞ்சுக்கலாம்? 3 நாள் பயணம் அதுல ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய கோணம் என்ன அப்படின்னா, ஒரு 22ஆம் தேதி ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு அயோத்தியில பிராண பிரதிஷ்டை நடக்க இருக்கு. ஆக்சுவலா பிராண பிரதிஷ்டைக்கு முதல் நாள் வரைக்குமே தமிழ்நாட்டில் இருக்கு. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ஹிஸ்டாரிக்கல் இது அயோத்திங்கிறது. ஒரு 500 ஆண்டு கால போராட்டம் அதுக்கு பின்னால இதாகி கடைசியில் இன்னைக்கு அங்க ராம்லல்லாவுக்கு கோயில் வருகிறது. அதுக்கு முதல் நாள் வரைக்கும் அவர் தமிழகத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் பாக்குறப்ப அதுவும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு கேலோ இந்தியா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பல்வேறு கோயில்களுக்கு ராமேஸ்வரம், ஸ்ரீரங்கம், தனுஷ்கோடி அதெல்லாம் போகிறார். தொடர்ந்து தமிழ்நாடு அவரை திரும்பி பார்க்கும். இதுக்கு முன்னால ஒரு 11 days முன்னால, 11 சொல்ல முடியாது, ஒரு 1 week முன்னால பாத்தீங்க அப்படின்னாக்க அவரை மகாராஷ்டிரால இருந்த அந்த காலாராம் டெம்பிள்ல தான் 11 நாள் விரதத்தை தொடங்கினார். அது நாசிக் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இடம். அங்க அவர் தொடங்கினார். அதை நீங்க பார்க்கணும். சோ எங்க பொலிட்டிக்கலா மைலேஜ் எடுக்கணுமோ, எந்தெந்த இடத்துல ரொம்ப தீவிரமா அவர் கான்சென்ட்ரேட் பண்றாரோ அது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஆன்மீக நெட்டுக்குள்ள கொண்டு வர்றாரு. அதை ஒரு காரணமாக வைத்து அவர் திரும்ப திரும்ப வந்து செல்லுகிறார். நேரடியா அரசியல் பேசல, ஆனால் இது அரசியலாக புரிந்து கொள்ளப்படும். பல நேரத்துல அவர் பொலிட்டிக்கல் மெசேஜ ரொம்ப வித்தியாசமாக வெளிப்படுத்துவார். இல்ல இந்த பொலிட்டிக்கல் மெசேஜஸ்லாம் எதை சொல்ல வந்தீங்க இதுக்கு முன்னாடின்னு சொல்லுங்க. இல்ல இதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா 2019 தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் திடீர்னு அவர் கேதார்நாத்ல போய் அவர் மட்டும் தியானத்துல இருந்தார் தெரியுமா? அந்த லாஸ்ட் நாள் எலெக்ஷன் அன்னைக்கு காலையில இருந்து சாயந்தரம் அவர் எதுவுமே பேசல. அப்போ ரொம்ப டென்ஷனானவர் ராகுல் காந்தி தான். இவர் எதுக்கு இந்த மாதிரி அங்க போய் உட்கார இதை ஃபுல்லா மீடியா ஃபுல்லா காட்டிக்கிட்டு இருக்காங்க, இத அப்பட்டமான பிரச்சாரம் அப்படி இப்படின்னு. ஆனா பிரச்சார வகையிலே சேர்க்க முடியாது. அவர் எதுவும் பேசலாம். அவருக்கு கோயில்ல சாமி கும்பிடுற உரிமை இருக்கு. போனாரு, உட்கார்ந்தாரு, ஒரு நாள் முழுக்க அங்க தியானத்துல உட்கார்ந்துருந்தாரு. அவ்வளவுதான் மெசேஜ். அன்னைக்கு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நார்த் இந்தியா பெல்ட்ல நடக்குது. அது ஒரு விதமான அசோசியேஷனை கொண்டு வருது. அந்த விதமான அசோசியேஷன் தமிழ்நாட்டுக்கு மீண்டும் மீண்டும் அவர் வருவதன் மூலமா இங்க அவருக்கு கிடைக்குமா? ஏன்னா பாஜகவுக்கு ஒரு டஃபஸ்ட் ஒரு கிரவுண்ட், ஒரு அடிப்படையான நம்பிக்கை என்னன்னா, தமிழ்நாடு ஆன்மீகத்துக்கு எதிரான பூமி இல்ல. இங்க 45,000 கோயில் இருக்கு. தெரியும். இங்க சில கட்சிகளுடைய தலைவர்களுடைய கோட்பாடு நாத்திகமாக இருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்களே பெரும்பாலானவர்கள் ஆத்திகம் சம்பந்தப்பட்டவர்கள் தான். அந்த மாதிரி இருக்காங்க. எவ்வளவு பேர் இருக்காங்க. ஐயப்பனுக்கு மாலை போடுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாரும் தான் இருக்காங்க. சோ இந்த விஷயம் இந்த தமிழ்நாட்டை அதாவது எப்படின்னாங்க, ஒரு முக்கியமான ஒரு பெரிய சீனியர் ஜேர்னலிஸ்டுங்க அவர் மோடியை பத்தி என்கிட்ட சொல்றப்போ ஒரு வார்த்தை சொன்னார். அவர் மரங்கொத்தி மாதிரி, உட்பக்கர் மாதிரி ஒரு இதை டார்கெட் பண்ண கொத்திக்கிட்டே இருப்பாரு. உடனே பலன் வரணும்லாம் அசட்டுத்தனமா எதிர்பார்க்க மாட்டார். அவர் செய்து கொண்டே இருப்பார். ஆனா ஒரு நாள் அது கிளிக் ஆகிரும். அந்த முயற்சியில அவர் தோல்வியே அடைய மாட்டாரு. அதுக்கு அடுத்த செகண்டா பதில் கிடைச்சே ஆகணும்னு அசட்டுத்தனமா எதிர்பார்க்க மாட்டாரு. ஆனா அதே நேரத்துல முயற்சியை கைவிடவும் மாட்டாரு. பார்க்கலாம் அந்த முயற்சிக்கு என்ன பலன் கிடைக்க போகுதுன்னு. நன்றி திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு.